இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோயில் வரைக்கும் வந்துட்டு மாலை போடாம போயிருக்கான். இவன்லாம் ஒரு மனுஷனா? பரணி, எதுக்கு ஒரு தடவை அண்ணனை கால் பண்ணி பாருட்டு. ஆமாட்டி, எனக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக மாலை போட சண்முக சம்மதம் சொன்னாப்புல? இப்ப திடீர்னு யாருக்கும் சொல்லாம போயிட்டாப்புல. தங்கச்சியை கூட்டு வர போனாப்ல. அண்ணன் இவ்வளவு இங்க கூப்பிட்டு வந்த? சொல்லாம கொள்ளாம எங்கடா போயிட்டு வர? இல்லை, நான் மாலை போடும்போது என் தங்கச்சி கூட இருக்கணும்ல. ரத்னா இருக்கா, வீரா இருக்கா, அந்த மாதிரி இவ்வளவு இருந்தா தானே எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதனால தான் நானே போய் அவளை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தேன்ல. ஏன்ன கனி எதை கூட்டிட்டு வர போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாதான் என்ன? அண்ணே, இவ எதுக்குண்ணே இவ்வளவு கூட்டிட்டு வருவா? இம்பிட்டு லேட் பண்ண ஏல மாட பையல, இப்படி சொல்லாம கொள்ளாம போய் ஏல எங்க வயிற்றுல புளிய கிடைக்கிற? இப்பதான் பாலை நிறைச்சிட்டோம்ல, பரவென்ன நல்லா நிறைச்ச. எங்க ஐரங்க மாலை போடணும்ல, எங்க போடணும் சொல்லுங்க. நீ கனிய கூட்டிட்டு வரதுக்கு தான் போனல்ல? இலை சத்தியமா சொல்லுதே, நான் கனியை கூட்டு வரதுக்கு தான் போனேன். கோவில்ல வச்சு சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத. வைகுண்ட சார்வாள், உலகம் முழுக்க சுத்தி பிரசன்ட் சார்வாள் வந்தாச்சு. டைம் முடிகிறதுக்குள்ள மாலையை போட்டு விட்டுறலாம். ஆமா சாமி, சீக்கிரம் பண்ணிடலாம். இல்ல வாழ இல்ல உடம்புடி மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிட போறான். அவன் கையை நல்லா கெட்டியா பிடிச்சி. சரிப்பா. உங்க ஆத்துக்கார அம்மா தான் உங்களுக்கு துளசி மாலை போட்டு விட சொன்னா. துளசி மாலை போட்டுண்டா சுத்த பத்தமா இருக்கணும். கெட்டதை மனசால கூட நினைக்க கூடாது. முக்கியமா அடிதடியில இறங்க கூடாது, எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது. ஐயா, நீங்க மாலை போட்டு விடுங்கய்யா. சரிங்கம்மா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. நன்னா இருக்கணும். வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. சாமி சொன்ன கண்டிஷன்லாம் மறக்காம இருக்கணும் சண்முகம். நீ என்ன நடந்தாலும் கோவப்படக்கூடாது. ஓ முருகனோட கட்டளை இது, சரியா? ஏம்ல, நான் வணங்குற என் அப்பா முருகனை கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு சம்ஹாரம் பண்ணுவாரு. என் அப்பா முருகன் வழி நின்னு நானும் கெட்டவங்களை கண்டிப்பா சம்ஹாரம் பண்ணுவேன். பாத்தீங்களா மாமா, மாலை போட்டு அடுத்த நிமிஷமே எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இலே, என் குடும்பத்தை எவன் தொட நினைச்சாலும் சரி, என் அப்பா முருகன் மேல சத்தியமா சொல்லுதம்ல, நிச்சயம் அவனை சம்ஹாரம் பண்ணுவம்ல. ஏம்ல, இவன் தானா? ஆமாண்ணே, இவன் தான். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்திருக்கம்ல நானு. எங்க பார்த்தேன்? எங்கேயோ பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன்? ஆஹா, அன்னைக்கு குல்பி வாங்கின இடத்துல இவனை பார்த்தோம்ல. அப்போ அப்பாவை கடத்தின கோஷ்டியும் கனியை கடத்தின கோஷ்டியும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒன்னேதான். அண்ணே, முடிஞ்சுண்ணே. ஏலே நாதாரி, நிச்சயம் இதை நீ காசு வாங்கிட்டு தான் அம்புட்டியும் செஞ்சிருப்ப. உன்னையும் பிடிப்பேன். உனக்கு பின்னாடி இருந்து உன்னை ஆட்டி வைக்கிறான அவனையும் பிடிப்பேன். சம்மாரம் பண்ணுவேன். உன்னையும் உன் பின்னாடி இருக்கிற உன் சாரையும் கண்டுபிடிச்சு வேரோட அழிப்பேன். எனக்கு என்னமோ இவங்க ஏற்கனவே கொலைகேஸ்ல இருப்பாங்கன்னு தோணல. அநேகமா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்டா? முதல் தடவை கொலை முயற்சி பண்றவங்க ரொம்ப புத்திசாலிங்க. இந்த மாதிரி முதல் தடவை குற்றம் பண்றவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இவங்க பேர்லாம் இருக்காது. ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்கயா, என்ன பண்ணா? இந்த மாதிரி கயிறு விக்கிற இடம்,
தூத்துக்குடியில எந்தெந்த இடம் இருக்குதுன்னு பாருங்க. எல்லா இடத்துலயும் இந்த போட்டோவை காமிச்சு இவன் வந்தானான்னு விசாரிச்சு பாருங்க சண்முகம். சரிங்க, அதை பண்ணிடுவோம்யா. ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல இவனை தேடுறதை விட வேற ஒரு வழி இருக்கு. அந்த வழியில தேடலாம். என்ன வழியா? யாராவது போலீஸ் ஆபீசர் உதவி கிடைக்குமான்னு பாருங்க. ஆ. அவங்க உதவியோட எலெக்ஷன் வோட்டர்ஸ் லிஸ்ட கைப்பற்ற முடியுமான்னு பாருங்க. அதுல இவங்க இருந்தா நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா, இது அருமையான யோசனையா இருக்கு ஐயா. முகத்துல துணி கட்டி இருந்தாங்கன்னு உங்க அப்பா சொன்னாங்க இல்லையா? ஆமாய்யா, அவனுக்கு வெளியில வரப்பெல்லாம் முகத்துல துணி சுத்திட்டு இருக்கானுன்னு சொன்னாரு. வெளியில போறப்ப முகத்துல துணி கட்டி இருந்தாங்கன்னா நிச்சயமா வெளியூர்காரங்களா தான் இருப்பாங்க. பட் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்ல. அதான் ஏன் நானும் யோசிச்சேன். எல்லாம் ஒரு யூகமா தான் நான் சொல்றேன். இந்த ஊர் ஸ்டேஷனை விடுங்க, சுத்துப்பட்டி ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா கேஸ் ஃபைலையும் பாருங்க. வாண்டட் லிஸ்ட்ல தேடுங்க. எதுலயாவது மாற்றானான்னு பார்க்கலாம். ஐயா, இது சொல்லுங்க. செந்தூர் முருகன் பிரசாதம். ஓ, நம்பிக்கையை விடாம தேடுங்க. அந்த முருகன் உங்களுக்கு துணையா இருப்பான். நிச்சயம் அந்த கிரிமினலை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்யா. வரும்போது எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் வந்தேன். ஆனா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் புது புது ஐடியாலாம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா அவனை பிடிச்சிருவோன்ற நம்பிக்கை வந்துடுச்சியா. ரொம்ப சந்தோஷம்யா. சரிங்க தம்பி. நாங்க வரேங்கய்யா. இந்தாங்க, ரொம்ப வாங்கிக்கங்க. நன்றிங்க ஐயா. அப்போ வரேங்கய்யா. வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. சர்வன், யாராவது உயர் அதிகாரி சொன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு ஐடியா. ஏற்கனவே நம்ம வைஜெயந்தி மேடம் நம்ம குடும்பத்துக்கு ஆதரவா தானே நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. சண்முகம், அன்னைக்கு போஸ்ட் ஒட்டும்போது கூட அந்த வைஜெயந்தி அம்மா இந்த கேஸ் சம்பந்தமா என்ன உதவி வேணும்னாலும் கேளுன்னு சொன்னாங்கல்ல, கேட்போம் ஐயா. அவங்க சொன்னாங்கன்னு வையு, அந்த ரிட்டையர்டு போலீஸ்காரு சோன சொன்னார்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட், அத கூட வைஜெயந்தி மேடம் மனசு வச்சா வாங்கி கொடுத்துருவாங்க ஐயா. இந்தால 2 காப்பி இருக்கு. இதுல 2 ஜெராக்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு. தரும் ஸ்கேன் பண்ண தானே நான் பார்த்துக்கிட்டேன். எதுக்கும் உங்க வீட்டுல 2 போலீஸ் நான் பாதுகாப்புக்கு நிப்பாட்டுதேன். அதுக்கு இடையில இந்த ஆளை தேட ஆரம்பிக்க. இது இப்ப எதுக்கு எங்க வீட்டுல போலீஸ் பாதுகாப்பு? ஏதோ ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தை சுத்தி சுத்தி வருது. எல்லா நேரமும் நீ நானும் பாதுகாப்பா இருக்க முடியுமா? நான் 2 போலீஸை வீட்டுக்கு போடுதேன், நீ எதுவும் பேசாத. இல்லை, இப்ப பரணி கேட்ட என்னல சொல்லுவேன்? அதை நான் பாத்துக்கிட்டுதேன்யா, நீ பேசாம போ, கிளம்பு, நான் பாத்துக்கிட்டுதேன். இவனல அவர் சொல்றது கரெக்டு தான்ப்பா. சரி வா. இந்த வேகத்தெல்லாம் வேலையில காட்டினா நல்லா இருக்கு. நம்ம கிட்ட மட்டும் லா பாட்டு பேசுதான்.